அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கும் களத்துல தான் இருக்கோம். முன்னாடி நாள் எடுத்தீங்க, மாநாட்டப்ப எடுத்தீங்க, அதுக்கு அடுத்த நாள் இன்னும் என்னடா பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கோம். கலாய்வா வந்து எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சுவலா அதான் மாநாட்டுக்கு அப்புறம் நம்ம மட்டும் இல்லை, ஈவன் தொண்டர்களும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ தொண்டர்களே வந்து அந்த இடத்த பார்வையிடும் போது ஒரு பத்திரிகையா அது செய்ய வேண்டியது நம்ம கடமை. மாநாட்டுக்கு அப்புறம் இந்த இடம் எப்படி இருக்கு, இதோட நிலவரம் என்ன, இப்போ இந்த சேரோட கவுண்ட்ல முன்னாடி இப்போ ஆக்சுவலி இந்த லாரி டிரைவர்ஸ்ல இந்த சேர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்காங்க. எத்தனை சேர்கள் வந்து இதுக்கான இதெல்லாம் எடுத்துருக்கோம். ஸோ நீங்க பேசிருந்தீங்களே லாரி டிரைவர், எத்தனை சேர்ஸ் வந்துருக்கு, எவ்வளவு உடைக்கப்பட்டிருக்கு? இல்ல அவங்களே பேசலாம்னு தான் இருந்தாங்க. நேற்று நடந்த ஒரு சம்பவம் தான். ஒரு ஆர்வம் மிகுதியில் ஒருத்தர் வந்து ஒரு எண்ணிக்கையை வந்து ஓப்பன் பண்ணிட்டாப்ல. ஸோ என்ன எத்தனை சேர் வந்திருக்கு, எத்தனை சேர் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் நேற்று ஒரு விஷயம் சொன்னனால கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக ஆச்சு. ஒரு மாநாடுன்னு எடுத்துக்கிட்டோமா, ஒரு பந்தல், ஒரு சேரு, ஒரு தண்ணி, ஒரு உணவு, இது எல்லாமே கண்டிப்பாக பிரச்சனைக்குரியதாக ஆகும். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. வீட்டில் சொன்னால் மருத்துவ உதவி முதற்கொண்டு. ஆனால் இந்த மாநாட்டை பற்றி நம்ம முன்னாடியிலேருந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநாட்டில் 25ஆம் தேதின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 21ஆம் தேதி அவங்க வேலைகளை அதிகமாக வேகமாக செஞ்சுட்டு இருக்க நேரத்தில் அவங்களுக்கு இணையாக நம்மளும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா மாநாட்டுக்கு முன் எப்படி இருந்தது, மாநாட்டு அன்னைக்கு எப்படி இருந்தது, மாநாட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இங்கேருந்து வந்துருவோம். எல்லாத்துக்குமே இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. நேற்று எத்தனை லட்சம் சேர் உடஞ்சிச்சு, எத்தனை லட்சம் சேரை உடைச்சிருக்காங்க. ஒரு சேர் நாகரிகம் கூட, அதாவது இந்த மேடை நாகரிகம்னு ஒன்று சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சேரா இருக்கட்டும், இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும், அது கூட அவங்களுக்கு தெரியல அப்படிலாம் சொன்னாங்க. இது வழக்கமா எல்லா கட்சியிலும் எல்லா மாநாட்டிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு கிரவுண்ட்ல நடக்கல, கிரவுண்ட்லயுமே நடக்குது. ஒரு ரோஹிணி தியேட்டர்ல நடக்கல, ரோஹிணி தியேட்டர்லயும் நடக்குது. ரோஹிணி தியேட்டர் மட்டும் இல்லாம ஒரு பெரிய தலைவர்கள், அதாவது நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ரசிகர்கள் உணர்ச்சி மிக்க அவங்க சேர் மேல ஏறுவாங்க. ஸ்கிரீனை கிழிச்சிட்டு நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ஒரு நடிகர் எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வராரு, அதுவும் விஜய் வராரு அப்படின்றப்ப இவங்களுக்கு என்ன ஆர்வம். இது வேற எங்கேயும் நடக்கல. இது வந்து கோயம்புத்தூர்லயோ இல்லை வந்து சென்னையிலயோ அங்கெல்லாம் நடந்தா கூட எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், இங்க நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம் நினைக்கிறேன். எங்க நடந்தாலும் இவ்வளோ ஆர்ப்பரிப்பு இருக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கம்மியா இருக்கும், கம்மியா இருக்கும். ஆனா இங்க மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம ஆரம்பத்துல இருந்து சொன்ன ஒரே விஷயம் தான், இங்க ஆர்ப்பரிப்பு மட்டும்தான் இருக்கும். இவங்களோட அன்பு வந்து நீங்க அளவிட முடியவே முடியாது. அதை தான் நம்ம அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். நேத்தெல்லாம் வந்து தண்ணி வரல, இதை சேர்ல வந்து உடைச்சிட்டாங்க, மேல வந்து ஸ்கிரீன் போடல அப்படிலாம் சொன்னாங்க. அவங்களுக்கு எதுவுமே பத்தாது, நம்ம ஆட்களுக்கு எதுவுமே பத்தாது. அவங்க அவ்வளவு கூட்டமாக மக்கள் வந்தாங்க. இல்லைன்னா ஏன் நள்ளிரவுல இருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ண ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதுதான். ஸோ அதனால மதுரை மக்கள் வந்து ஒன்ஸ் அவங்களோட அன்பை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த கூட்டத்தின் எண்ணிக்கையை பொறுத்தும் அங்க இருக்கக்கூடிய இடம் அதெல்லாம் வச்சுலாம் கிடையாது. அந்த கோபமா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தான். என்னைக்குமே பிரத்யேகமான மதுரைக்காரங்க தான். ஸோ இந்த ரேம்ப் வாக்ல நம்ம இருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்கிருந்து நம்ம தொடங்கிடலாம். இதுதான் எல்லாத்துக்கும் ஒரு அச்சாணி அப்படின்னு எடுத்துக்கலாம். நேற்று மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ஒரு பைட்டு பேசலாம்னு போறாங்க. மாநாடு முடிஞ்சு நேற்று லைட்லாம் சீக்கிரம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே இங்கிருந்து தொலைவில் போகணும் அப்படின்ட்டு விஜய் என்ன பண்ணிருக்காருன்னா, இங்கிருந்து கிளம்புனதுமே அவர் ரூம் போறாரு, ஏர்போர்ட் போறாரு, எங்க வேணா நடந்திருக்கலாம். ஆனா போயிட்டு இருக்க நேரத்துல சொல்றாரா, மக்கள் ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருக்காங்க, சீக்கிரமா எல்லாத்தையும் அனுப்பிவிடுங்க. அதுக்கு என்ன ஏற்பாடோ நீங்க லைட் ஆஃப் பண்ணிக்க, அது மாதிரி என்ன விஷயங்கள் இருக்கோ அதே போல எல்லா மாவட்டத்திட்டையும் பேசி வந்த பஸ் எல்லாரும் வந்துட்டாங்களா இல்லையா என்னன்றத பார்த்துட்டு அவங்கள பத்திரமா கொண்டு போய் சேர்த்துட்டு உடனே புஷ்யானந்த் அவர்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஒரு தலைவர் ஏன் அதை சொல்லணும். அது அவர் பண்றாருன்னா இதுதான் ஒரு தலைவனுக்கான ஒரு தகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சரி, நடிகரா இருக்கட்டும், அவருக்கு வந்து ஒரு மாசம் எதிர்பார்க்கிறாரு. இத்தனை லட்சம் பேர்த்த பார்த்துதான் அவர் வந்து ரொம்ப உணர்ச்சி பெற்று பேசினாரு, எல்லாமே ஓகே. ஆனா இங்கிருந்து கிளம்பும் போது எல்லாருமே சேஃபா போய் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு யாரு கேட்பா? பாத்துக்குங்க, எல்லா மாவட்டத்திலையும் கேட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு இதெல்லாம் கேட்கும் பொழுதுதான் இதுதான் தலைவனுக்கான தகுதி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ரேம்ப் வாக்ல இருந்து ஆரம்பிச்சோம்ல. ஆக்சுவலா இப்போ விக்கிரவாண்டிக்கும் இங்கேயும் நான் என்ன வித்தியாசம் பாக்குறேன்னா, விக்கிரவாண்டியில விஜய் மட்டுமே நடந்தாரு, ஓடி போனாரு, கூட 2 பவுன்சர்ஸ் வந்தாங்க. ஆனா இங்க மக்கள் வந்து உள்ள வந்து கிட்டத்தட்ட அந்த ரேம்ப்ல விஜய் மட்டும் நடக்கல, கிட்டத்தட்ட ஒரு பல ஆயிரம் பேர் அந்த ரேம்ப்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ரேம்ப்னு எனக்கு ஒரு விஷயம், ஒரு நம்ம வீடியோல தான், நம்ம வீடியோ மீன்ஸ் நம்ம பேசல, அதை மறந்துட்டோம், தவறு விட்டுட்டோம்.
நேத்து நல்லா பாருங்க, பவுன்சஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா. விஜய் பின்னாடி வந்துகிட்டே இருப்பாரு. அவருக்கு ஒரு தியேட்டருக்குள்ள போனோன்னா ஒரு ஹீரோ என்ட்ரி அப்போ ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும்ல, நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுவோமோ இவரு நேர்ல பாக்குறாரு. திரையில அவர் வரும்பொழுது தியேட்டர் இப்படி அதிரும், எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. இவரு நேர்ல அதை பாக்குறாரு. நடந்து வரும்பொழுது எல்லா பக்கமும் சத்தம் 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 தான். பாட்டு ஒண்ணு போட்டாங்க, பாட்டு வால்யூம் கம்மியா இருக்கு, இந்த வால்யூம் அதிகமா இருக்கு. அவரு சென்டர்ல நடக்கும் பொழுது ரொம்ப அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. 2 தொண்டர்கள் ஒடியாருவாங்க, 2 தம்பிகள் ஒடியாரும் பொழுது பவுன்சர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரையும் பிடிச்சிருவாப்ல. இந்த கோழி எல்லாம் அழகாகிற மாதிரி 2 பசங்களையும் பிடிச்சி அப்படி ஓரமா நிக்க. நீங்க நல்லா அந்த ரியாக்ஷனை, விஜயோட ரியாக்ஷனை பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு அந்த மூஞ்சி இருக்கும். ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி பாப்பாங்க. ஏன்னா பிடிச்சி என்ன பண்றாங்கன்னா பவுன்சஸ் அவங்களை அப்படியே பாதுகாப்பா கீழே இறக்குறாங்க. அவரு உடனே என்ன சொல்றாருன்னா, பவுன்சஸ் எல்லாத்தையும் நீங்க தயவு செஞ்சு பின்னாடி வந்துரு, இந்த அன்பை நீங்க கட்டுப்படுத்தாதீங்க. அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா என்ன பார்க்க வந்திருக்காங்க. அவன் அதிகபட்சம் என்ன பண்ணுவான், ஒரு துண்டு எடுப்பான், ஒரு கை கொடுப்பான், இல்லைன்னா ஒரு கட்டி பிடிப்பான். இன்னொரு வீடியோ பார்த்தேன், ஒரு பையன் வந்து புத்தகத்தை நீட்டுறான். ஆமா, விஜய் வந்து அதை பார்த்துட்டு கடந்து போறாரு. அந்த புத்தகத்தை பார்த்தோன்னே ஐயோ அதை வாங்கணும்னு சொல்லிட்டு அவரா போய் பவுன்சர்ஸ் எல்லாம் நகர்த்திட்டு அவரா போய் அந்த நூலை வந்து வாங்குறாரு. வாங்கிட்டு அது ஒரு பவுன்சர் கிட்ட கொடுத்து வச்சுக்க சொல்றாரு. வச்சிரு, நான் வாங்கிக்கிறேன். அதுதான் சொல்றேன். அந்த 2 பேரையும் பிடிச்ச உடனே அவருக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு விஜய்க்கு. ஏன்னா பவுன்சஸையும் நீங்க ஒன்னும் சொல்ல முடியாது, ஏன்னா அவரை பாதுகாக்க தான் பவுன்சஸ் வந்து நகத்தை போட்டுருவாங்க. சம்திங் ஏதாவது ஒண்ணு பவுன்சஸ் அதை பாத்துக்காக தான் அவங்க இருக்கவே இருக்காங்க. அதுவும் இந்த பவுன்சஸை பத்தி சொல்லணும்னா கொஞ்சம் கரடமுடான பவுன்சஸ் தான் இவங்கலாம். இவங்களுக்கு தமிழ் அழகா தெரியும். இவங்க துபாயில இருந்து வந்திருக்கலாம், கேரளா அதிகமான நண்பர்கள் இருக்கலாம், இவ்வளவு பேர் இருந்தாலும் அவ்வளவு அவங்க வந்து எதுலமே இல்லை. தளபதி கிட்ட நீ நெருங்காது, அதை மட்டும் தான் அவங்களால பார்க்க முடியும். ஆனா அதை பார்த்த உடனே அவர் சொன்னது என்னன்னா, நீங்க எல்லாம் அப்படி பின்னாடி வா. ஒரு மாலை போட ஒருத்தன் வரான், அந்த தம்பியோட மாலையை வாங்கி அவருக்கு போறாரு. இதெல்லாம் தான் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி ஓகே, இது கவர்ச்சி, நீங்க என்ன வேணா எடுத்துங்க. அதை பண்றாருல, அவர் பேசுறதுல விமர்சனம் இருக்கு, அரசியல் சார்ந்த விமர்சனம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டா இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் போதும், வந்தவங்களுக்கு இது திருப்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க இருந்து அங்க வரைக்கும் நடந்து போயிட்டு அந்த எனர்ஜியோட வராரு. எல்லாருமே சேஃபா போயிட்டாங்களான்னு கேட்கிறாரு. மாநாடு ரொம்ப கர்ஜித்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வந்து சிங்கம் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுதே தெரியாதாங்க, சிங்கம் இறங்குச்சுன்னா ஒரு காடு ஒரு அது இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குல்ல. இது டிக்ளேர் பண்ணலாமா முரளி? இப்போ வந்து தமிழ்நாட்டிலேயே நடந்த மிகப்பெரிய மாநாடு இது அப்படிங்கறது அபிஷியலா டிக்ளேர். அது அந்த எண்ணிக்கைகள்லாம் இப்போ நேற்று வந்து எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்காங்க. எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க, எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க, முந்தா நேற்று நைட்ல இருந்து எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க வெளியே போயிருக்காங்கன்றதை கேள்விப்பட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். சர்வே போயிட்டு இருக்கு. இன்னும் அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. ஆனா விஜய் பண்ண மாநாட்டில் விக்கிரவாண்டி மாநாட்டை இது மிஞ்சிருச்சு. ஓகே ஓகே. விஜயாந்தோட மாநாட்டோட எண்ணிக்கை இது மிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா இன்னும் கேள்விக்குறியாதான் இருக்கு. அது அவங்களுமே எதிர்ப்பாங்க. ஏன் அப்படின்னா இது எண்ணிக்கை கூடவே இருந்து இது அபிஷியலா டிக்ளேர் பண்ணிருக்கலாம். ஏன் இதை பண்ணல அப்படின்ற பட்சத்துல நேற்று அவ்வளவு வெயிலுங்க. இன்னைக்கு கூட வெயில் கம்மி, நம்மளுக்கு காலையில இருந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. நேற்று பயங்கரமான வெயில். குழந்தைகள் பெண்கள்னு அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. அவ்வளவு பேர் இருக்காங்கன்றதுக்காகவே முன்கூட்டியே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தாவேக்கல் இருந்தே பிளான் பண்ணிருக்காங்க. விஜய் அவர்களும் அதான் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, நேரமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு அந்த ஒரு பிளான் போயிட்டு இருந்தது. ஒருவேளை ஈவினிங்கா ஒரு 6 மணி, விஜய் வந்து வழக்கமா விக்கிரவாண்டியில் ஆரம்பிச்ச மாதிரி 5:40 தொடங்கி இருந்தாங்கன்னா ஒரு ஈவினிங் போல இருந்ததுன்னா கரெக்டா இருந்திருக்கும். இன்னும் நிறைய பேர் வர கரெக்டா இருந்திருக்கும். இவங்க காலையில இருந்து முந்தா நேற்று நைட்ல இருந்தே வந்தனால அந்த எண்ணிக்கை அப்படின்றது அந்த மாநாட்டோட இதை ஈக்குவலோ இல்ல மிஞ்சினதோ அப்படின்னு பார்த்தா வெஸ்டின் மார்க் தான். இன்னும் நம்மளும் அபிஷியலா சொல்ல முடியாது, அந்த சர்வேயோட ரிசல்ட். ஓகே, மாநாட்டில் அதான் சொல்றேன். அவர் வந்து வராரு, எடுத்ததுமே ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி சிங்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சதுல இருந்தே வைபு தான். 2 விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அவர் வந்து அந்த தலைவரை விமர்சிச்சார், இந்த தலைவரை விமர்சிச்சான்றது மீறி எம்ஜிஆர் அவர்களோட பேரை சொல்றாரு. ஆமா ஆமா, அப்படி பயங்கரமான ஒரு, ஏன்னா அது நம்ம எதிர்பார்த்ததுதான். நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். அங்க விஜய் புகைப்படத்துக்கு பதிலாக பக்கத்துல முதல் முறையா எம்ஜிஆரோட போட்டோ வந்து இடம்பெற்றிருக்கு. இது வரைக்கும் நடந்த தாவேக்காவோட மாநாட்டிலயோ சரி, கட்சி மீட்டிங்லயோ சரி, முதல் தடவை அந்த இது வந்திருக்கு. ஸோ அப்படி வரும்போது என்ன காரணமா இருக்கும்னு பார்க்கும்போது, ஓகே எம்ஜிஆரை கோட் பண்ண போறாரு இந்த இடத்துல அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டாவே பார்க்கப்பட்டது. ஏன்னா அவரோட கொள்கை தலைவர்களை அறிவிச்சாரு. அதுல வந்து எம்ஜிஆர் அவர்கள் இல்ல. யாருக்கானவர் அப்படின்றது தெரியும். அந்த கட்சிக்காரங்களும் இன்ன வரைக்கும் எம்ஜிஆரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவரை நாங்க வச்சிருக்கோம். வரலாறு திரும்புகிறது, இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்றாரு. உருவப்படம் இல்லைனாலும் விஜயாந்த் அவரோட பேர் சொல்றாங்க, எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஸோ அதுதான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எம்ஜிஆர் அவர்களையும் விஜயாந்த் அவர்களையும். ஏன்னா மதுரைக்கு வந்தா இவங்க 2 பேரையுமே சொல்லாத ஆட்கள் இல்லை. ஏன்னா எனக்கு குறிப்பா வந்து கேப்டன் அவர்களை சொல்லாம யாருமே நகர முடியாது. எங்க பார்த்தாலும் அவர் இருப்பாரு. எல்லா ஒரு போஸ்ட் முதற்கொண்டு சின்ன சின்ன வீட்லயும் அந்த செவறுகள் முதற்கொண்டு அந்த கேப்டன் அவர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு போனாலும் அதை சொல்றாரு பாத்தீங்களா, அதே பெருமையான ஒரு விஷயமும் கூட. இன்னொன்னு, மதுரையில் நான் எங்க நிக்கலான் இருக்கேன் அந்த வேட்பாளர் அறிவிப்பு அப்படின்னு வரும் பொழுது மதுரை அப்படின்றாரு. அவ்வளவுதான், எல்லாம் பிளாஸ்ட் இடமே. ஏன்னா ஒரு வேளை அவர் நடந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு. ஏன்னா நம்ம மதுரைக்காரங்க எல்லாம் கேட்கும் பொழுது, ஒரு வேலை இருந்தாருன்னா நீங்க இது வரைக்கும்
வரலாறு காணாத வெற்றி நாங்க கொடுப்போன்றாங்க. நினைச்சு பாருங்க, நினைச்சுன்னா எப்படி இருக்கும். கரெக்ட். அது எதிர்பார்க்கறாங்க. அது இன்னும் முடிவாகல. ஆனா 234 தொகுதியிலும் யாருனாலும் உங்கள் விஜயா நீங்க நினைச்சு அவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும்ன்றத அப்படி நாசுக்கா வந்து. ஏன்னா ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, கமலஹாசன் வந்து கோவை தெற்குல நின்னாரு, விஜய் அவர்கள் எந்த தொகுதியில நிக்க போறாருங்கிறது முக்கியமான கேள்வியா இருந்தது. அவரோட முதல் மாநாடு வந்து விழுப்புரம் விக்கிரவாண்டியில் நடக்கும்போது ஓகே அதுவே விஜயோட தொகுதியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து மதுரை மக்களோட அன்பை பார்த்தோன்னே ஏப்பா என்னதான்ப்பா நடக்குது, ஒரு நின்று வரும் அப்படிங்கிற கேள்விலாம் எங்க நின்னாலும் வெற்றி கன்ஃபார்ம், அதுல ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இதெல்லாம் அதான் இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் அந்த மதுரை வந்து அவர் நின்னாருன்னா அது மிகப்பெரிய ஒரு இமாலய ஒரு வெற்றியா தான் நம்மளால பார்க்கணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வந்துடும் இந்த சர்ச்சை அப்படிலாம் வருது இல்லை. அவர் பேசும்பொழுது நான் ஒன்றும் ரிட்டையர் ஆகலாம் வந்து நான் அரசியலுக்குள்ள வரலீங்க, எல்லாத்திட்டையும் யாரு அந்த கெரியரின் உச்சம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்க வேற சூட்சமா வேற மாதிரி சொல்றேன். ஏன்னா முதல் மாநாட்டுல அது சொல்லும் பொழுது அந்த நான் வந்து உச்சத்துல இருக்கேன் அப்படின்னு அவர் மட்டும் இல்ல நிறைய பேர் கோட் பண்ணும் பொழுது அது இன்னொரு நடிகரோடது அப்படின்றதான். அப்ப நம்ம அதை தவிர்த்துருவோம். அதுக்கு பதில் என்ன சொல்லலாம், அதுக்கு பதில் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா இப்ப எல்லா நடிகர்களோட ரசிகர்களும் தேவைப்படுது அப்படின்றப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ இதையும் ஓப்பன் அப்பா சொல்றாரு. அவரு வருவார் நினைச்சோம் வரல, இவரு வருவார் நினைச்சோம் வரல, இதை யார் கோட் பண்ணாரு, இவ்வளவு டீ கோடிங்களா. அவர் மனசுல பட்டதை நேற்று பேசிட்டாரு. அந்த ஸ்பீச் நம்ம கொண்டாடினோம், மக்களுக்கு அது போய் சேர்ந்துருச்சு. அந்த பேனர்ல நம்ம கேப்டனோட பேனர்ல பார்த்த மாதிரிதான் வைரத்தை மிஸ் பண்ணிட்டோம், தங்கத்தை மிஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அது எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. இப்போ அந்த சர்ச்சைக்குள்ள வருவோம். அதான் சொல்றேன், இதெல்லாம் விட்டுருங்க. இது வந்து யாரை சொன்னாரு, எக்ஸ்பிளைன் ஆனப்படுறதுக்கு நம்ம வரோமா, நாங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பேசினாலும் சேர் வந்தோம். அவங்ககிட்ட பேசும்பொழுது சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட சேர்கள் ஆர்டர் பண்ணி வந்திருக்கு. ஆமா ஆமா, அவ்வளோ சேர்கள் மேல ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கும் மேல கூட்டம் வந்ததே நம்மளால பார்க்க முடிஞ்சது. கீழே வந்து கிரீன் மேட் போட்டிருக்காங்க, வெயிலுக்கு ஒரு மேட் போட்டிருக்கணும் அப்படின்றாங்க. சரி ஓகே, இதெல்லாம் அக்செப்டபிள். ஏன்னா போன முறை வந்து நீங்க தண்ணி இல்லையே, நீங்க டேப் போட்டாங்க, டேப் போட்டும் அதனால வரக்கூடிய சிக்கல்கள் அவங்களுக்கு தெரியும். அதனால 5 லட்சம் தண்ணீர் பாட்டில்கள் அதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. வேற இருக்கக்கூடிய சேஃப்டிஸ் பவுன்சஸ் வச்சுட்டாங்க. மருத்துவ முகாம் வந்து இந்த பக்கம் 10 டென்ட், அந்த பக்கம் 10 டென்ட், ஆம்புலன்ஸ் 50 ஆம்புலன்ஸ், இந்த பக்கம் 25, அந்த பக்கம் 25. ரெஸ்டும் பற்றாக்குறைனாங்க. அது எங்க நடந்தது என்ன குறை அப்படின்றது தெரியல, அது ஏத்துக்கணும். அது வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்பொழுது அந்த குறைகளும் இருக்காது. ஸோ எல்லாத்துலயும் அவங்க இந்த முறை பாதுகாப்பாக தான் இருந்தாங்க. அந்த கொடிக்கம்மா விழுந்ததை பத்தி பேசும் பொழுது அது எதர்ச்சியான ஒரு இன்சிடென்ட், அதாவது ஒரு ஆக்சிடென்ட் எப்படி நடக்குமோ அது ஒரு விஷயம் தான். அதையும் அக்செப்டபிள். நாங்க வந்து அதுக்காக வந்து மறுபடியும் ஒண்ணு நிக்கி, அதாவது அந்த கார் ஓனருக்கு புது கார் ஒண்ணு கட்சி சார்பா கொடுக்கறதாவும் அனௌன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதான் சொல்றேனே, அந்த கொடிக்கம்மா விழுந்ததை கூட அவங்க வந்து டிபேட் பண்ணல. ஆமா தப்பு, நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நாங்க மறுபடியும் வைக்கணும்னு அடம் பண்ணலையே அப்படின்றத ஏத்துக்கிறாங்களே. இந்த மனப்பக்குவம் வந்து இவங்க கிட்ட பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கு. இப்போ விக்கிரவாண்டிலேயே கூட வந்து தண்ணீர் பிரச்சனை வந்து ஒரு முக்கியமான கிரிட்டிசிசமா இருந்தது. இன்னைக்கு பார்த்தா தண்ணி பத்தின பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் ஒன்று வந்துட்டு இருக்கு. இப்போ இதே மாதிரிதான் இப்போ இந்த ரெஸ்ட் ரூம் பிரச்சனையுமே அடுத்த மாநாட்டிலயோ இல்லை அடுத்த கூட்டத்திலயோ அதை சரி செஞ்சுப்பாங்கிற விஷயம் தான் இப்போ பார்க்கப்படுது. அதுதான் சொல்றேன், தண்ணி எப்படி வந்து உங்களுக்கு மீதியா இருந்துச்சு. ஆமா ஆமா, உங்களுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த டென்ட் ஒரு விஷயமா சொன்னாங்க, ரெஸ்ட் ஒரு விஷயமா சொன்னாங்க. இது அடுத்த முறை நடக்காதுன்ற நம்மளே சொல்லலாம், நம்மளுக்கே தெரியுமா அது அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்றது. இந்த சேர் விஷயத்துக்கு வருவோம். அதான் நம்ம சொன்ன தியேட்டர் சேரை தன்னோட நடிகனை பார்க்கும் பொழுது அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு பண்றதான். அது யாரும் வேணும்னு பண்றதில்ல, சேரை உடைக்கணும்னு அவங்களுக்கு புரியல. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இதுக்கு நஷ்டீடா என்ன பண்ண போறாங்க அப்படின்லாம் பேசும்பொழுது கொடுப்பாங்க. ஏங்க ஒரு காருக்கே பண்ணும் பொழுது ஒரு சேருக்கு பண்ண மாட்டாங்களா? சாதாரணமான விஷயமா எடுத்துக்கல, இருந்தாலும் எல்லா சேரையும் கணக்கெடுத்து உங்க சைட்ல இருந்து எங்களுக்கு கொடுங்க, நாங்க அதையும் பார்த்துட்டு அதுக்கும் கொடுப்போம் அப்படின்ட்டு தலைமையில இருந்து சொன்னதாகவும் நம்மளுக்கு நிறைய தகவல். இப்ப கூட நம்ம அந்த லாரி டிரைவர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வழக்கமா எந்த கூட்டத்துக்கு இது போனாலும் நாங்க எதிர்பார்க்கறது தான், எந்த இது விதிவிலக்கே இல்லை, எல்லா கூட்டத்திலயுமே இந்த சேதங்கள் நடக்கதான் செய்யும். நீங்க வந்து பிற கட்சியோட மாநாடுகள்லாம் சென்னையில நடக்கும் பார்த்துருப்பீங்க, அண்டாண்டாவா சாப்பாடு வேஸ்ட் ஆகும். ஸோ ஒரு பெரும் கூட்டம் அப்படின்னு வரப்போ இந்த சின்ன சின்ன சேதங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நிர்வாகம் எக்ஸ்ட்ராவாவே அந்த பணத்தை வந்து சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அந்த எக்ஸ்பென்சஸ் கொடுப்பாங்க. அதனால இதை பத்தி அவங்களே வருத்தப்படல, சேர் போடுறவங்களே இது நாங்க எதிர்பார்த்தது தான்ப்பா, இது நடக்கலன்னா தான் ஆச்சரியம். ஏன்னா இவ்வளோ ஒரு 10 லட்சம் பேர் வந்து இங்க இருக்கும் போது அதை எப்படி தவிர்க்க முடியும்? அவங்க சொன்னது எங்களுக்கு லைட்டா வருத்தம் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு உண்டான உழைப்பு அப்படின்னு அது நம்ம கண்டிப்பா அதை ஏத்துக்கணும், அது அவங்களுக்குமே தெரியும்.
நீங்க வரவங்களை வந்து 100 பேருமே வந்து ஒரு பெர்ஃபெக்டா வருவாங்கலாம் கிடையாதுங்க. 85 பேர் பெர்ஃபெக்டா வருவாங்க. விஜய் அவர்களுக்காக 95 பேர் பெர்ஃபெக்டா வருவாங்க. மீதி 5 பேர் அவங்களால அதான் சொல்றேன், எங்க இருக்கோம் மதுரையில இருக்காங்க. அதனால 5% வந்து அடக்க முடியாத காளைகளா தான் வருவாங்க. அதான் அவரே சொல்லிட்டாரு, வாடி வாசல் அப்படின்ட்டாரு. இங்கெல்லாம் வந்தா இங்க ஜல்லிக்கட்டு தான் அப்படின்ற மாதிரி என்ன விஷயங்கள் சொல்லிட்டாருல. சோ இங்க இருக்கிற காளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த காளைகள் பண்ண சின்ன சின்ன சேதாரம் தான் இது. மொத்த காளைகளும் இங்க வந்து அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா மாநாடு எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. விஜய் ரொம்ப அன்பா சந்தோஷமா இதை ஏத்துக்கிட்டாரு. நான் தான் சொன்னேன், இந்த விமர்சனத்தை தவிர்த்துருங்க. நம்ம மேற்கொண்டு பேசுனதான் இந்த சேருக்கு உண்டான நஷ்டீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. கணக்கு வழக்கு வரும் பொழுது எவ்வளவு வந்திருக்கு, நீங்க எத்தனை சேர் வந்து டேமேஜ் ஆயிருக்கு எல்லாமே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. தண்ணீர் பாட்டில் 10 நீங்களா போன முறை தண்ணீர் இல்லையே, நீங்க இந்த முறை வந்து மக்கள் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கேஸா எடுத்துட்டு போனாங்க. நம்மளே அதை பார்த்திருந்தோம். எல்லாத்துக்கும் அதிகமாவே இருந்துச்சு. எல்லா கேஸுகளும் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இந்த லைட்டுமே வந்து லைட் கம்பம் விழுந்துச்சு, அந்த கொடி கம்பம் விழுந்துச்சுனாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் வேணாம். லைட்டு கம்பம் இவ்வளோ தூரம், ஏன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்க லைட்டு மட்டும் ஆஃப் பண்ணாங்க. என்ன காரணம்னா எல்லாரும் இங்கிருந்து தொலைவிலிருந்து போகணும், தொலைவுக்கு போகணும். தயவு செஞ்சு அவங்களாம் வீட்டுக்கு சீக்கிரமா போகட்டும் அப்படின்னு. ஏன்னா அவங்க ரேம்ப் வாக்கில் கண்டிப்பா இறங்கி இருக்க மாட்டாங்க. லைட்டு மட்டும் இண்டோர்ல உள்ள லைட் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா நைட்டு 2 மணி வரைக்கும் இருந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நம்மளே போறதுக்கு 11, 12 மணி ஆச்சு. எல்லாரும் அவ்வளவு தூரம் இருந்துகிட்டு தான் இருந்தாங்க, தூரத்துல போறவங்களே. அந்த மாதிரியான விஷயங்களா இருந்துச்சு. இந்த டவர் இஷ்யூ வந்துச்சு, இது தப்பா எடுத்துக்கிட்டாங்களா என்ன விஷயங்களும் தெரியல. இல்ல அது வந்து எப்பவுமே ஒரு பெருங்கூட்டம் வரும்போது நம்ம சாதாரணமாவே அதிக இவ்வளவுதான் சிக்னல் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஏரியால அதை மீறின மக்கள் வந்தா அந்த ஸ்பேஸ் இதுவாகாது. அது இஷ்யூலாம் இல்ல. இது வந்து டெக்னிக்கலா இருக்கக்கூடிய ஃபால்ட் தான். இது அது சிலர் நிர்வாகம் அதுக்கு பொறுப்பாகாது. ஏன்னா இப்ப நம்மளே ஜல்லிக்கட்டு போராட்டத்துல சென்னையில இருந்தப்போ அங்க இந்த பிரச்சனை வந்தது. ஏன்னா நிறைய கூட்டங்கள் வரும்போது நடக்கதான் செய்யும். அதுக்கப்புறம் ஜியோ சார்பா ஒரு தனி ஸ்பெஷலா ஒண்ணு வச்சாருங்க. அதுக்கப்புறம் தான் வந்தது. ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல பேசும்பொழுது விஜய் அவர்கள் இதை கோட் பண்ணவே இல்லை. ஆனா நிறைய பேர் சொன்னது என்னன்னா, இந்த மாநாட்டுக்கு இந்த இடத்துக்கு எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு. சோ அந்த ஆளுங்கட்சி தரப்புல இருந்து பேசும்பொழுது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு காலையில இருந்து எங்க சைட்ல இருந்து எதுவுமே பண்ணலீங்க. எங்க அப்படி நினைச்சிருந்தா நம்ம என்னனாலும் பண்ணிருக்கலாம். போக்குவரத்தை சுத்தி விட்டாங்கன்னாங்க. ஆனா நம்ம தெளிவா கேட்கும் பொழுது பெரிய வாகனங்களுக்கு ஒரு இடமும் சின்னவங்களுக்கு ஒரு இடமும் மக்கள் இடையூறு இல்லாம போகணும் அப்படின்றதுக்கான ஒரு இடமும்னா போக்குவரத்துல இருந்து நம்மளுக்கு வந்துச்சு. சோ அவங்ககிட்ட கேட்கும் பொழுது நாங்க ஏன் அப்படி பண்ண போறோம், அவங்க இடம் கேட்டாங்க, இடம் கொடுத்துட்டோம். இன்னும் சொல்லணும்னா இடம் அதிகமா தான் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்ட இடம்ன்றது வேற, வந்த வாகனங்களை மீறி இருந்தனால இடத்த அங்கங்க அலர்ட் பண்ணிருக்கோம். இந்த ஜாமர் வச்சு இது பண்ணிட்டாங்கப்பா, இங்க நடக்கிற விஷயத்துல வெளியே கம்யூனிகேஷன் வந்து கட் பண்ணிட்டாங்க. அப்படி நடக்க வாய்ப்புகளே கிடையாது. அப்படி நடந்துடுச்சு அப்படின்னா மாநாட்டுல இருந்து லைவ் சோர்ஸ் வந்து டிவிக்கேல இருந்தா வந்திருக்காது. அது யாருக்குமே போயிருக்காது. இங்க இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிருக்காது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தாங்க. அதான் சொல்றேன், ஒரு பவுல்ல இவ்வளவுதான் பொருள் உள்ள போட முடியும்னா அவ்வளவு பொருள் தான் போட முடியும். அதை தாண்டி ஒரு 10 மடங்கு 100 மடங்கு அதிகமான ஒரு பவுல்ல போட்டீங்கன்னா அது உடையதான் செய்யும். அந்த ப்ரெஷர் தான். இந்த புரிதல் மட்டும் அவங்க சைட்ல இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். ரைட், நீங்க ப்ரெஷர் இருந்துச்சு, வர வழியில மாத்தி விட்டாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னு கண்டிப்பா ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா ஒரு டெக்னாலஜியா இந்த மாதிரி பண்ணாங்களா அப்படின்னா அவங்களுக்கு அந்த அவசியமே இல்லை. காவல்துறை நேற்று எங்களோடலாம் இருந்தாங்க. ஒரு 4000 காவல்துறை வந்திருக்காங்க. கணக்கில் இல்லாத அளவுக்கு காவல்துறை நேற்று போட்டிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. நேற்று இந்த மேடை மேல ஒரு தம்பி ஏறினாப்புல, அது நான் பார்த்தேன், நம்ம கண்கூடியா பார்க்கும் பொழுது ஒரு தம்பி ஒருத்தர் ஏறி இருந்தாரு. உடனே பவுன்சஸ் மேலே ஏறுறாங்க, காவல்துறை மேலே ஏறுறாங்க. யார் உயிருக்கும் சேதாரம் ஆயிடக்கூடாது அப்படின்றத அவ்வளவு தூரம் பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளவு தூரம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்க. ஸோ அந்த ஒரு மாணவரோட ஒரு தம்பியை வந்து இறப்பு செய்தியை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த இடத்துல அவர் இன்னும் முன்கூட்டியே இருந்தா அந்த சம்பவமும் தவிர்த்திருக்கும். விஜய் அவர்கள் கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், என்ன விஷயங்கள் அப்படின்றது இப்பதான் அவருக்கு போயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு கேள்விப்படுறோம். அதாங்க, நம்ம 1000 விஷயங்கள் சொன்னாலும் குறைகளை அவங்க ஏத்துக்கிறாங்க. நம்மளும் குறைகளை சொல்றோம். அவர் பேசின அரசியல் ரீதியான விமர்சனங்கள் இருக்கதான் செய்யுது. அது இனிமேட்டு அவங்க பார்த்துப்பாங்க. ஆனா நம்ம பார்த்த வரைக்கும் மாநாட்டுக்கு முன் மாநாட்டுக்கு பின் இது வந்து ஒரு வெற்றி மாநாடா 2வது மாநில மாநாடு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மாநாட்டுக்கு பின் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இங்க இன்னும் இப்போதைக்கு நாற்காலிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த கொடி கம்பங்கள் எடுக்கல, லைட்டுகள் எடுக்கல. அதை தாண்டி இப்போ இருக்கிற இந்த செட் இருக்கு இல்லையா, இந்த செட்டெல்லாம் அகற்றக்கூடிய பணி வந்து இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேக்குள்ள நடந்துரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா இந்த ரேம்ப் வாக் ஏன் கடைசி எடுக்க சொல்லியிருக்காங்கன்னா மக்கள் வருவாங்கடா. ஏன்னா இது வந்து அவங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு ட்ரீம்ல இப்போ விஜய் அவர்கள் நடக்கும்போது அது எப்படி விஜய் அவர்கள் எப்படி பார்த்திருப்பாரு கூட்டத்தை அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு நடந்து பார்க்கணும். சுற்றுலா தலமா இதை எடுத்துக்கிட்டாங்க. மாநாட்டுக்கு முன்னாடியும் சுற்றுலா தலமா தான் இருந்துச்சு. மாநாட்டுக்கு அப்புறமும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேர் எடுத்துருவோம், லைட் அகற்றிடுவோம், இந்த டென்ட் அகற்றிடுவோம், அதுக்கப்புறம் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய செட் ஒர்க் அகற்றிடுவோம், அதுக்கப்புறம் ரேம்ப் வாக் வருவோம். ஏன்னா ஸ்டேஜ் மேல சுத்தமா கையே வைக்கல பாருங்க. ஏன்னா அங்க போய் மக்கள் வந்து புகைப்படம் எடுத்துட்டு இருக்காங்க.
ஸோ அந்த வியூ எப்படி இருக்கும்? விஜய் நின்ன ஸ்டேஜ் அப்படின்னு மக்களை பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு வியூவா இருக்கும்? வந்து மக்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப நம்ம ஃபேமிலி பார்த்தோம், குழந்தைகள்லாம் பார்த்தோம். நேத்து வர முடியாது, வரக்கூடாதுன்னு விஜய் சொல்லிட்டாரு இல்லைங்க. அதனால இப்போ வந்திருக்கோம். இந்த திருவிழாவை நேத்து நாங்க பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க பார்த்து இது பண்ணிட்டு போறோமேன்னு. ஸோ அந்த மக்களுக்காக தான் இதை வச்சிருக்காங்க. அதான் சொன்ன மாதிரி இந்த லைட் ஒர்க்லாம் சின்ன சின்னதாக வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேன் பவர் வந்து நேற்று இந்த ஒரு வாரமாக அவங்க வந்து இரவு பகல் தூங்கலை. இன்னைக்கு ஒரு நாள் கஷ்டப்படலான்னு பரவாயில்ல, இன்னும் 2 நாட்கள் அவங்களுக்கு வேலைகள் இருந்துகிட்டே இருக்கு. எல்லாருமே சின்ன சின்ன வேலைகளாக நடந்துட்டு இருக்கு. இது உடனே இவ்வளோ சேர்கள் இவ்வளோ அது அப்படிதான் இருக்கவும் செய்யும். ஆனால் இங்கே பங்கு பெற்ற அனைவருக்கும் மன திருப்தி. விஜயோட 2வது மாநாடு மதுரையில் நடந்திருக்கு, எங்களோட பங்களிப்பு இருக்கு அப்படின்றத ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சிகரமா சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு அங்கதான் இருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்களை தாவேகா சார்பா என்னென்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணுவோம். இங்கிருந்து நம்ம இப்ப கிளம்பிய நேரம் வந்துச்சு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிளம்பணும்னா வைங்களேன், இன்னும் மக்கள் அதிகமா வருவாங்க. கேமரா பார்த்து புகைப்படம் எடுக்க வர மாட்டாங்க. என்ன சொல்ல அவங்க சந்திக்கும் விழுந்து விடுப்பிற நாள் உங்களுக்கு மற்றும் பாலு. நன்றி.